Hey guys, welcome back to Travelspot தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லாங் டிரைவ் போகும்போது சின்ன தப்பு பண்ணுவோம். ஸோ அந்த சின்ன தப்பு பெரிய விஷயத்தில் போய் விடுவோம். அப்படி சின்ன என்ன தப்பு பண்ணுறோன்னு சொல்லி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. No more shortcuts. New life, new beginning. யார் அந்த நரி கூட்டாள புது பொறப்பு இது பிடிச்சிருக்குது இந்த தருணம் இருந்தனே கேர்ள்ஸ் இல்லையே இருந்துட்டாலும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா பைக்கோட கண்டிஷன். ஸோ பைக் வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கா. இப்போ ஒரு 1000-2000 கிலோமீட்டர் லாங் டிரைவ் போகிறோன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மெக்கானிக்கிட்ட விட்டு ஸோ பைக்கோட கண்டிஷன் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏன் விட சொல்கிறேன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு வாரம் ஓட்டி பார்ப்பீங்க, எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் தாராளமாக அதை வந்து லாங் டிரைவுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அடுத்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட பைக் இல்லைன்னா ஒரு ரெண்டல் பைக் எடுப்போம். அப்படி ரெண்டல் பைக் எடுக்கும்போது ஒரு நாள் முன்னாடியே எடுத்துகிட்டு போய் மெக்கானிக்கிட்ட கொடுத்து நல்ல கண்டிஷன் இருக்கா செக் பண்ணுங்கள். இல்லைனா பேசிக் நீங்களே செக் பண்ணுங்கள். ஸோ பிரேக்கு, கிளச்சு, ஆக்சிலேட்டர், அந்த கேபிள்லாம் கரெக்டாக இருக்கா, பஞ்சர் எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு முன்னாடியே செக் பண்ணுங்கள். ஏற்கனவே அவங்க செக் பண்ணி வச்சிருப்பாங்க. இருந்தாலும் உங்கள் சேஃப்டிக்காக இன்னொரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க ரெண்டல் பைக் எடுக்கும்போது. செகண்ட் திங் என்ன பார்த்தீங்கன்னா, ரைடிங் கேஸ் இல்லாமல் லாங் டிரைவ் போகாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு பேசிக் ஒரு ஹெல்மெட்டாச்சு லாங் டிரைவுக்கு எடுத்துகிட்டு போங்க. பெட்டர் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்மெட்டு, ஒரு ரைடிங் ஜாக்கெட்டு, ஒரு க்ளவுஸு, ஸோ பேசிக் இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. இதெல்லாம் எல்லாம் போகாதீங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன பார்த்தீங்கன்னா, நீ கார்டு யூஸ் பண்ணுங்கள். நீ கார்டு யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக தெரியுங்க. இன்னும் ஒரு சேஃப்டியும் கூட உங்களுக்கு. நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம் ரைடிங் கேஸ் செட்டு போங்கன்னு சொல்லிட்டு. அது அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் கேட்டால் கண்டிப்பாக ரைடிங் கேஸ் வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். உங்கள் சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஸோ மறக்காமல் ரைடிங் கேஸ் யூஸ் பண்ணுங்கள். மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு தான். நான் ஃபஸ்ட்டு லாங் ட்ரைவ் போகும்போது இன்னும் நிறைய சிக்கன் அந்த மாதிரி நிறைய அது சாப்பிட்டு போயிட்டேன். ஸோ நான் வந்து ஒரு பிளேஸை விசிட் பண்ணுறதை விட நான் ரெஸ்ட் ரூம் தான் அதிகமாக விசிட் பண்ணேன். ஸோ அந்த ட்ரிப்பே ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ தயவு செஞ்சு லாங் ட்ரைவ் போகும்போது ஹெவியாக சாப்பிடாதீங்க, லைட்டாக சாப்பிடுங்க. நாலாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, லாங் ட்ரைவ் போகிறதுக்கு முன்னாடி நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸாக தூங்கி ரெஸ்ட் எடுங்க. அப்படின்னா தான் ரைடு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி நைட்டில் வந்து ரைட் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அது ஒரு சேஃப்டி இல்லை. நைட்டில் ரைட் பண்ணால் சூப்பராக தான் இருக்கும். டிராஃபிக் இருக்காது, நல்ல சில் கிளைமேட்டு, யாருமே இருக்காது, பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் சேஃப்டி இருக்காது. ஸோ பெட்டர் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மார்னிங் ஒரு 4 இல்லைனா 5 ரைட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரைடு வந்து சூப்பராக இருக்கும். சில டைம் ஃபார் எக்ஸாம்பிள் நந்தி ஹில்ஸ் சன்ரைஸ் பார்க்கணும், நம்ம ரைட் பண்ணி தான் ஆகணும் நைட்டில். ஸோ அந்த மாதிரி டைமில் ரைட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. பட் எல்லா டைமில் ரைட் பண்ணுறது வந்து அட்வைசபிள் இல்லை. அஞ்சாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, திங்ஸ் பேக் பண்ணும்போது ஹெவியாக பேக் பண்ணாதீங்க. ஸோ ரொம்ப உங்களுக்கு தேவையான ஐட்டம் மட்டும் பேக் பண்ணுங்கள். இப்போ லக்கேஜ் பேக் பண்ணாலும் ஒரு ரெயின் கவர் யூஸ் பண்ணுங்கள். அது ரெயினுக்கு மட்டும் இல்லை, உங்களோட டஸ்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. 6th பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹைவேஸில் லேண்ட் பண்ண போகிறீங்கன்னா உடனே இண்டிகேட்டர் போட்டு அப்படியே வந்துடாதீங்க. ஒரு இண்டிகேட்டர் போட்டு ஒரு 3 to 4 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிட்டு பின்னாடி மிரரில் எந்த வண்டி வரல பார்த்துட்டு என்ஷோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லேண்ட் மாறுங்க. சேஃப்டியாக இருக்கும். இந்த மாதிரி எங்கேயும் நிப்பாட்ட போகிறீங்கன்னா ஒரு 6-7 செகண்டுக்கு முன்னாடியே இண்டிகேட்டர் போட்டு ஸோ வண்டி அதுக்கப்புறம் நிப்பாட்டுங்க. அதே மாதிரி ரெயின்லேயோ மிஸ்ட்லேயோ ரைட் பண்ணும்போது மறக்காமல் ஹசார்ட் லைட் யூஸ் பண்ணுங்கள். ஹசார்ட் லைட் இல்லைனா கூட ஒரு லெஃப்ட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிட்டு போங்க. அது பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் தவிர்க்கும். 7th பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து கொல்லி ஹில்ஸ் போகிறீங்கன்னா ஸோ முன்னாடியே ரூட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருங்க. அதே மாதிரி வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அங்கே போகிறதே வந்து அந்த ஃபால்ஸுக்கு தான். ஃபால்ஸில் தண்ணி வருதா எல்லாமே முன்னாடியே விசாரிச்சு வைங்க. ஸோ சாப்பிட ஒரு ஹோட்டல் இருக்கா, ஒரு வேளை ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா லாட்ஜ் இருக்கா, இல்லை கேம்பிங் சைட் இருக்கான்னு சொல்லி நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை லேட் நைட்டில் தான் நீங்கள் அங்கே போய் ரீச் ஆகுறீங்கன்னா முன்னாடியே புக் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா சேஃப்டி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்நேரத்தில் போய்ட்டு நம்ம போய் நின்று வச்சுக்கிறேன் ஒரு 2000-4000 பக்கம் சொல்லுவாங்க. ஸோ முன்னாடியே புக் பண்ணி வச்சுருங்க. அது ஒரு நல்ல விஷயம். இப்போ 8th பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, லாங் டிரைவ் போகும்போது பேக்கெட்டில் வந்து வேலெட்டு, ஃபோன் அந்த மாதிரி எதுவுமே கேரி பண்ணாதீங்க. அந்த மாதிரி திங்ஸ் இருந்தால் எடுத்து உங்கள் டேங்க் பேக்கில் வச்சுங்க. ஏன் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே உட்காந்து ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஏற்கனவே அதுவே பட்டுக்கு பெயினாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம பர்ஸு, ஃபோன் வைக்கும்போது எக்ஸ்ட்ரா ஏதோ பிடிச்சி அழுத்திட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி டைட்டான ஒரு ஜீன்ஸ் போடாதீங்க. ஒரு கார்கோ பேண்ட்ஸோ இல்லை லூஸான ஒரு ஜீன் யூஸ் பண்ணுங்கள். பெட்டர் உங்கள் பட்டுக்கு வந்து அவ்வளோ பெயின் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, பெட்டர் ஒரு டவல் யூஸ் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு டர்க்கி டவல் யூஸ் பண்ணால் அந்த அளவுக்கு ஒரு பெயின் இருக்காது, ஓரளவு குஷனாக இருக்கும். 9th முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரேக்கிங் தான். பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவும் ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கக்கூடாது, ஃபுல்லாகவும் பேக் பிரேக் பிடிக்கக்கூடாது. 70-30 ரேஷியோவில் பிடிச்சிங்கன்னா வந்து பைக் ஸ்கிட் ஆகாது. ஃப்ரண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா ஒரு 70% யூஸ் பண்ணுங்கள். பேக் பிரேக் பார்த்தீங்கன்னா ஒரு 30% யூஸ் பண்ணுங்கள். பைக் ஸ்கிட் ஆகாது. ஏபிஎஸ் இருந்தாலும் சரி, ஏபிஎஸ் இல்லைனாலும் சரி. அதே மாதிரி ஹில் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா, எந்த கீரில் மேலே ஏற்றிட்டு வந்தீங்களோ அதே கீரில் வந்து கீழே இறக்குங்க. தயவு செஞ்சு நியூட்ரலில் வந்து இறக்காதீங்க. உங்கள் செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து லைஃப் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடிங், மண், சேர் அந்த மாதிரி உள்ள ஓட்டும் போது வந்து ஃபுல்லாகவும் ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்க முடியாது, ஃபுல்லாகவும் பேக் பிரேக் பிடிக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா, கிளச்சு தான் நமக்கு வந்து பிரேக் மாதிரி. அந்த பிளே வந்து கரெக்டாக பிடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்காக ஆக்ட் ஆகும். ஃப்ரண்ட் பிரேக்கும் பேக் பிரேக்கும் தயவு செஞ்சு பிடிச்சாங்க, ஸ்கிடாகி கீழே வந்துடுவீங்க. 10th பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நல்லா ட்ராவல் பண்ணி வந்துகிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு டீ கடையை பார்த்தோன்னா அப்படியே பிரேக் பிடிச்சி அப்படியே நிப்பாட்டிடுவோம். ஸோ சடனாக அப்படி பிரேக் பிடிச்சி நிப்பாட்டக்கூடாது. ஸோ ஒவ்வொரு கீராக டவுன் பண்ணி வந்து கிராஜுவலாக டவுன் பண்ணி அப்படியே நியூட்ரல் பண்ணி சடனாக பைக்கை வந்து ஆஃப் பண்ணிடக்கூடாது. கொஞ்ச நேரம் வண்டி அப்படி ரன்னிங்லேயே இருக்கணும். ஒரு வேளை ரேடியேட்டர் வண்டியாக இருந்தால் ரேடியேட்டர் ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம்
வண்டியை ஆஃப் பண்ணுங்கள். நார்மல் பைக்காக இருந்துச்சுன்னா ஜென்ரலாக ஐடியலாக ஒரு நிமிஷம் ஓட்டணும், ஒரு நிமிஷம் ஓடினதுக்கப்புறம் பைக் ஆஃப் பண்ணிக்கங்க. ஸோ 11th பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவாய்ட் ரேஷ் டிரைவிங். ஸோ ரேஷ் டிரைவிங் வந்து அவாய்ட் பண்ணணும். ரேஷ் டிரைவிங் பண்ணால் நமக்கும் சேஃப்டி கிடையாது, நம்ம பைக்குக்கும் சேஃப்டி கிடையாது. நம்ம ஒரு பிளேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வரணும், அதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு. ஸோ அதே மாதிரி கார்னரிங் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக கார்னரிங் பண்ணாதுங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் பெண்டில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல, என்ன வண்டி ஆப்போசிட்டில் வருதுன்னு தெரியாது. ஒருவேளை ஆப்போசிட்டில் ஒரு பைக்கோ வேனோ வந்துச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 12th பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டோட வைசர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஓட்டாங்க. திடீர்னு ஒரு வேளை வந்து பூச்சி அடிக்கலாம். 6 மணிக்கு மேலே ஹெல்மெட்டோட வைசர் ஓப்பன் பண்ணிச்சுன்னா பூச்சியாக வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி முன்னாடி ஏதோ ட்ரக்கோ ஏதோ போயிட்டே இருந்துச்சுன்னா அதுலேருந்து சின்ன சின்ன கல் வந்து நம்ம கண்ணில் வந்து தெரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான், ஒரு வேளை பட்டுச்சுன்னா அந்த ரைடே நமக்கு வந்து ஸ்பாயில் ஆகும். சம்டைம்ஸ் கீழே கூட விழுந்து கீழே விழ வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்பயுமே ஹெல்மெட்டோட வைசரை க்ளோஸ் பண்ணிட்டு ஓட்டுங்க. அதே மாதிரி அந்த பக்கல் வந்து ஃபுல்லாகவே லாக் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் 13வது பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் வந்து நிறைய வார்னிங் டேக் யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து ரிஃப்ளெக்ஷன் சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இதை வச்சு செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறாங்க. என்னென்னா அது நம்பர் பிளேட்டில் தான் அது ஹோல்டு பண்ணுவாங்க. ஸோ நம்பர் பிளேட்டில் ஹோல்டு பண்ணும்போது கடைசி 2 நம்பரோ இல்லை கடைசி 1 நம்பரோ வந்து மறைஞ்சிருது. ஸோ அதனால் போலீஸ் பார்த்தாங்கன்னா பிடிச்சி ஃபைன் போடுறாங்க பாஸ். ஸோ வார்னிங் டேக் மாட்டியிருந்தீங்கன்னா சைலன்ஸ்லையோ இல்லை வண்டியோட வேறு பக்கத்துலேயே மாட்டிங்க. தயவு செஞ்சு நம்பர் பிளேட்டில் மாட்டாதீங்க, மாட்டி ஃபைன் வாங்காதீங்க. ஒருவேளை நீங்கள் மாட்டி ஃபைன் வாங்கியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ஒரு குவாட்ஸ் ஒன்று படித்தேன். என்னென்னா உங்கள் கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பைக் ஓட்டுங்க, உங்கள் பைக்கோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஓட்டாதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியே நடந்துக்கிட்டாலே நம்ம நிறைய ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிக்கலாம். ஸோ இந்த ஒரு சூப்பரான விஷயத்தை சொல்லிட்டு இந்த vlog-ஐ எண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு சந்திப்போம். Until then, signing off from Amar. Bye.